இன்னைக்கு எபிசோட்ல மனோஜ் கீழே விழுந்த பழத்தை எடுத்து மேல வச்சுட்டு ஓடிடுறான். முத்து வந்து அங்க இன்னொரு பழம் இருக்கிறத பார்த்துட்டு மீனா கிட்ட கேக்குறான். மீனா நான் வைக்கலன்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட கேக்குறா. உங்க ஹஸ்பண்ட் தான் வச்சாரு, அதுவும் பவர் எனர்ஜின்னு சும்மா சொல்லிட்டு இருக்காருன்னு ரோஹிணி சொல்றா. யாரு சும்மா சொல்றா, இன்னும் 12 மணி நேரம் இருக்கு, அதுக்குள்ள ஏதாவது நடக்கும்னு முத்து சொல்றான். ஆனா இன்னொரு பழம் தான் யாரு வச்சாங்கன்னே தெரியலன்னு முத்து சொல்றான். நான் தான் வச்சேன், ஏன் நீங்க மட்டும்தான் வைப்பீங்களான்னு விஜயா கேக்குறாங்க. 2 பழத்துல எந்த பழத்துக்கு பவர் ஜாஸ்தின்னு இன்னும் ஒரு நைட்ல தெரிஞ்சு முத்து சொல்றான். என் நகையை எடுத்தவங்க நாளைக்கு இந்நேரம் என்ன ஆவாங்களோ தெரியலன்னு சொல்லி பயமுறுத்துறான். பார்வதி அத்தைக்கு தான் சாமியார் எல்லாம் தெரியும், அவங்க மூலியமா தான் இந்த பழத்தை வாங்கி வச்சிருப்பாங்கன்னு முத்து கண்டுபிடிச்சிடறான். மனோஜ் ஆல்ரெடி பயத்துல இருக்கான், அதை வச்சு கொஞ்சம் விளையாடினா அவனையும் மாட்டிக்குவான்னு சொல்றான். முத்து வந்து மனோஜ் ரூம் கதவை தட்டிட்டு ஓடிடுறான். மனோஜ் வந்து பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு லாக் பண்றதும் முத்து வந்து மறுபடியும் கதவை தட்டுறதும் செம்ம காமெடியா இருந்தது. கடைசியில மனோஜ் கதவை திறந்து வச்சுட்டே படுத்துட்டான். முத்து அதை பயன்படுத்தி பழத்தை வச்சு மனோஜோட விளையாடிட்டு இருக்கான். பயத்துல மனோஜ் விஜயாவுக்கு கால் பண்ணி பயமா இருக்குன்னு சொல்றான். ஹால்ல தான் இருக்கேன் வாடான்னு விஜயா சொல்றாங்க. அப்புறம் 2 பேரும் பேசி பழத்தை தூக்கி போட்டுறலான்னு பிளான் பண்ணிட்டு போறாங்க. பழத்தை எடுத்துட்டு போறப்போ வீட்டுல இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. எல்லாரும் விஜயா கிட்ட கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. மனோஜ் மாட்டிக்க கூடாதுன்னு ரோஹிணி அவனை ரூம்க்கு கூட்டிட்டு போக பாக்குறா. கேஸ் நடந்துட்டு இருக்கு, அக்யூஸ்ட் நீ எங்கடா போற, ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, நகையை என்ன பண்ணேன்னு முத்து கேக்குறான். என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.